அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். வளம் உரு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலம் எல்லாம் அளித்த நாண மெய் கனலே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். ஆற்றல் மிக்க சுத்த சன்மார்க்க நிலை தருகின்ற நன்மைகள் எல்லாம் எனக்கு அளித்த நாண கனலே. சுத்த சன்மார்க்க நிலை பிற உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளெல்லாம் விலக்கி அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியில் திளைப்பதும் நாண அனுபவத்தில் இந்திரியங்கள் கரணங்களும் கடந்த நிலை பெறுவதே சுத்த சன்மார்க்க நிலையாகும் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். வளம் உரு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலம் எல்லாம் அளித்த நாண மெய் கனலே என்ற அகவல் வரி 1547 1548 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். வளம் உரு சுத்த சன்மார்க்கம் வினை திட்பமும் கூடிய அநேக நெறியா. வளம் என்றால் வலிமை, வல்லமை, ஆற்றலாகும். சாதாரணமாக மக்கள் உடலில் வலது பக்கம்தான் ஆற்றல் மிக்கதாக உள்ளதா. இதனால் வளம் என்றாலே ஆற்றல் என்று பொருளும் கூறப்படலாயிற்று. ஆற்றல் மிக்கது இந்த சுத்த நெறியெனில் இது கடவுளின் உண்மையாகிய நாணக்கனல் அல்லது அருட்பெரும் ஜோதியிடமிருந்து நேரடியாக செயல்படுவதாம். மற்ற நெறிகளெல்லாம் புறத்தே இருந்து மனிதனுடைய நிலையிலிருந்து செம்மப்படுத்தப்படுபவனவா. மனிதனும் இவனுடைய ஆற்றலும் நித்தியமும் நிறைவும் இன்மையால் தடைபட்டு ஒழியும் என்பது நிச்சயம். ஆகையால் தான் சன்மார்க்கம் சத்தாகிய கடவுளிலே இருந்து வருவதாய் இன்று கொல்லப்படுகின்றதாம். நேற்று வரை சன்மார்க்கம் என்பதற்கு சத்தாகிய கடவுளை அடைய வகுக்கப்பட்ட வழி என்றுதான் கொல்லப்பட்டு வந்ததாம். மனிதனின் உண்மையை கடவுளாக அகமிருந்து விளங்குகின்றது. கடவுளே சுத்தம், அது அருள், அது ஆனந்தம். ஆகையால் உண்மை நெறி சுத்த சன்மார்க்கம் என்றும் அநேக நெறி என்றும் கூறப்படுவது உள் வளர் மெய்ப்பொருளான உண்மையிலிருந்து வெளியாகி பரவுகின்றதாம். நம் திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவருளால் அருட்பெரும் ஜோதி நிலையில் அத்விதமான விளங்கும் உண்மையை பெற்றார். அந்த நிலையில் பெற்ற அருட்பேராற்றல் இவருக்கு எல்லா நலமும் வழங்கியுள்ளதாம். அதை கொண்டு இவர் பேரும் புகழும் அடையவோ சித்திகள் புரிந்து போற்றப்படவோ சிறிது விழியாவில்லை. அவர் தயவு உள்ளத்தால் உலகெங்கும் நல் இன்ப வாழ்வை வழங்க வல்ல ஒன்றான சுத்த சன்மார்க்கத்தைத்தான் எல்லோருக்கும் விளக்கி காட்டி உணர்த்தி ஏற்று வாழச் செய்யவே மிகவும் விரும்பினார். அதற்காக தன்னை வந்து சார்ந்தவர்களுக்கு ஜீவகாருண்யம் கடவுள் உண்மையும் போதித்தார். மக்கள் உள்ளம் புறவாழ்வில்தான் தனியாத காதல் கொண்டு உழல்வதைக் கண்டு வருந்தினார்.
இந்த மக்களை திருத்தி சன்மார்க்கத்திற்கு கொண்டு வருவது மந்திர தந்திரத்தாலோ சித்து செயலாலோ ஆகாது. உலக வாழ்வில் நீதிபடி வாழ்ந்து சுக துக்கங்களில் பட்டு தெளிந்து வேண்டுதல் வேண்டாமையற்ற தயவுடைய உள்ளம் ஏற்படும் போது அக உண்மை பதியின்பால் நாட்டம் உண்டாகும். அகநிலை உற்று அருளோடு வாழும் இந்த சுத்த சன்மார்க்கம் ஏற்கப்படும் என்று தெரிந்து கொண்டு விட்டார். ஆகையால் அந்நெறி விளக்கம் குறித்தோ திருவருட்பாவின் முக்கிய பகுதிகளையும் புறத்துறையான சத்திய ஞான சபை, தர்மசாலை முதலியவற்றை வழங்கியுள்ளார். அவற்றின் உண்மையும் பயனும் பக்குவ காலத்தே வெளியாகி உலகெங்கும் விளங்கும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். ஏக இறைவனான இறைவனை அடைவதற்கு நல்லதொரு மார்க்கத்தை வள்ளல் பெருமான் உருவாக்கி அதன் வழியிலே நாம் செல்ல வேண்டும். நம்மை நாமே பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி உண்மையை உணர்ந்து கொண்டு அகநிலையோடு இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புற இன்ப வாழ்க்கை, புகழ் செல்வாக்கு புலனின்பம், அடுத்தவர்களை மட்டம் தட்டி தான் மட்டுமே உயர்ந்தவன், எல்லாருடைய உயர்ந்தவன் நான் நான் என்ற ஆங்காரம் கொண்டு அலைகிற மனிதர்களாக இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். தனக்கு இருக்கக்கூடிய தயவு ஜீவகாரண்யம் செய்து வலது கை கொடுப்பதுக்கு இடது கைக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே சொல்றார். வளம் உரு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலமெல்லாம் அளித்த நாண மெய் கனலேன்னு சொல்றார். ஆற்றல் மிக்க சுத்த சன்மார்க்க நிலை தருகின்ற நன்மைகளை எல்லாம் எனக்கு அளித்த நாண மெய் கனலே அப்படின்றார். அப்போ இந்த சுத்த சன்மார்க்க நிலைனா என்ன? பிற உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்வுகளை எல்லாம் விலக்கி அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியில் திளைப்பதும் நாண அனுபவத்தில் எந்திரியங்களையும் கரணங்களையும் கடந்த நிலை பெறுவதே சுத்த சன்மார்க்க நிலையாகும் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்றார். நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எல்லாம் நடத்துகிறார். ஆகவே அகமிருந்து நாம் அகநோக்கு பயிற்சி செய்கிற போது உண்மை நிலை புலப்படும். அதற்கு தான் சத்தியஞான சபை, தர்மசாலை, சித்தி வளாகத்திலே ஒளி தேகமாக ஆகி இந்த பிரபஞ்சத்திற்கு தன்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கு கோரிக்கையினாலோ விண்ணப்பத்தின் மூலமாக அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பக்குவ நிலை கொண்டவர் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் என்பதை நிரூபித்தது சத்தியமாகும். ஆகவே தான் இந்த அகவல் வரியில எல்லா செய்திகளையும் சொல்லி உண்மையான மார்க்கம் எது, சுத்த சன்மார்க்க என்ற ஒரு நிலையை போதித்து தன்னை சார்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வரப்போக்கூடிய ஒவ்வொரு காலத்தில் மனித ஜீவனாக வாழக்கூடிய மனிதனுக்கு அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே உண்மை மார்க்கம், சத்திய மார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தலுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி உங்களிடந்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.